வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியன் 2 படத்துடைய ரிவ்யூ. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இந்தியன் 2 படத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து உட்கார்ந்துருக்கேன். என் முகத்தை பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறது. ஏன்னா படம் வேற மாதிரி நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க. அதாவது இந்த வருஷத்துடைய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி அப்படிங்கிற கேட்டகரியில் கண்டிப்பாக இந்தியன் 2 இருந்துச்சு. அண்ட் என்னுடைய பர்சனல் லிஸ்ட்லையுமே இந்தியன் 2 கன்ஃபார்மாக பயங்கரமாக இருக்க போதுடா, கொலை மாசம் இருக்க போதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனை நான் செட் பண்ணிட்டேன். என் கேரியரில் நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. அதுதான் நான் பண்ண முதல் தப்புன்னே நினைக்கிறேன். ஏன்னா படம் என்ன கொஞ்சம் கூட ஒரு கால்வாசி கூட எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஒரு பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட் தான் கொடுத்துச்சு. பேசாம இவனை ஆன்டி இந்தியன் அறிவிச்சிடலாமா? அதாவது இந்த இந்தியன் அப்படின்ற நம்ம அந்த இந்தியன் தாத்தா கேரக்டர் இருக்கு இல்லையா, அது நம்ம இந்தியன் படத்தில் எப்படி பார்த்தோம், எப்படி அந்த ஒரு சீனும் புல்லரிக்கும் அப்படி இருக்கும்ல. பட் இங்க அந்த இந்தியன் தாத்தா கேரக்டரே போட்டு கொலை பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அது பார்த்தா ஒரு இந்தியன் தாத்தாடா அப்படிங்கிற ஒரு ஃபீலே வரல. இந்தியன் தாத்தா வந்து மாஸ் டைலாக் பேசும்போது ஒரு விசில் சவுண்ட் இல்ல, எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த ஒரு கனெக்டே இல்லை. இன்னும் சொல்லணும்னா இந்த ஹாலிவுட்லலாம் இந்த மார்வல் படத்தெல்லாம் எடுத்து ஸ்பூஃப் பண்ணுவாங்க தெரியுமா, வச்சு கலாய்ப்பான மாதிரி இன்னொரு படம் எடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்தியன் படத்தை எடுத்து மறுபடியும் ஒரு ஸ்பூஃப் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வர்மக்கலைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதானே அந்த படத்துடைய கருவே, அதுதானே வர்மம் தானே. அந்த வர்மக்கலையை வச்சு ஒரு காமெடி பண்ணிருக்காங்க பாருங்க. ஐயோ, என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்ல, வர்மம். சிரிக்கிறதா அழுவுறதானே எனக்கு ஒன்றும் புரியலங்க. அந்த அளவுக்கு என்னென்னமோ பண்ணிருக்காங்க. அதுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா நீங்களே கதறுவீங்க. அதாவது பாட்டு வச்சிருந்தாப்ல நம்ம அனிருத், அதாவது தாத்தா வர்றாரு கதற விட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு அப்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போதான் எனக்கே தெரியுது அது வேற யாரும் இல்ல, இந்த படத்தை பார்க்க வர ஆடியன்ஸுக்காக தான் அவர் வந்து பாடியிருக்காரா என்னன்னு ஒன்றும் புரியல. முக்கியமா இந்த மியூசிக்குங்க. இப்போ இந்தியன் படத்தில் அந்த ஒரு இந்த எமோஷனலான சீனுக்கும் சரி, இந்த ஒரு லவ் சீனுக்கும் சரி, எல்லா டைப் ஆஃப் எமோஷனுக்கும் நம்ம ஏஆர் ரஹ்மான் அப்படியே பிரிச்சு மேஞ்சிருப்பாப்புல, அப்படியே புல்லரிக்கும் நம்மளுக்கு அந்த மியூசிக் கேட்கும்போது. பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. அந்த மியூசிக் இந்த படத்துல ஒரு 2-3 இடத்துல வருது. சீரியஸா அந்த மியூசிக்கை நம்ம அப்படி ஃபீல் பண்ணும்போது இன்னுமே புல்லரிக்குது. அந்த 2-3 இடத்துல மட்டும்தான் உண்மையிலே இந்த படத்துல புல்லரிக்குதே தவிர்த்து மியூசிக் இந்த படத்துக்கு சத்தியமா செட் ஆகலைங்க. அவர் திரும்பி வரணும். அதாவது சங்கர் என்ன முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா, இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு 2K கிட்ஸுக்கு படம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. அதனால இந்தியன் தாத்தாவை 2K கிட்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி விட்டாப்புல. அதாவது இப்ப என்னென்ன ட்ரெண்டிங்ல இருக்குதோ, என்னென்ன சோசியல் மீடியா இருக்குதோ, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். ட்ரெண்டியான தாத்தாவை நம்ம காட்ட போறோம் அப்படிங்கிற பேர்ல கொலை பண்ணி வச்சிருக்காருங்க. சத்தியமா சகிச்சுக்கவே முடியல. நான் இவ்வளவு ஏன் ஆதங்கமா பேசுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு குழப்பத்திலே இருந்தேன். என்னடா படம் இப்படி போயிட்டு இருக்கு, ஒருவேளை செகண்ட் ஹாஃப்ல அதை அப்படியே ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துருவாங்களா, ஓரளவுக்காச்சும் நல்ல படம்னு சொல்ல வச்சிருவாங்களா அப்படிங்கிற குழப்பத்திலே தான் திரும்ப வந்து உட்கார்ந்தேன். செகண்ட் ஹாஃப்ல வந்தது ஒரே ஒரு சீன் தான், மொத்தமே ஒரு சீனுன்ற மாதிரி. இவரு ஓடுறாரு, மொத்த பேரும் ஓடுறாங்க, எல்லாரும் ஓடுறாங்க. இங்க தியேட்டர்ல இருக்கணும் காவை திறந்து ஓடுறாங்க. போதுண்டா, விட்டுருங்கடா, எங்களால முடியலடா அப்படிங்கிற மாதிரி. இதுல பார்ட் 3க்கு லீடு வேற. நம்ம டாக்டர் சங்கர் சார் வந்து நம்ம விவேக் சார், மனோபாலா சார் இவங்கெல்லாம் இந்த படத்துல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொஞ்சம் எஃபோர்ட்லாம் போட்டு அவங்களை ஏஐ மூலியமாவே உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒரு சில சீன்ஸ்ல மட்டும் தான் நம்மளால அது ஏஐன்னு கண்டுபிடிக்க முடியுதே தவிர்த்து மேக்ஸிமம் அவங்களே வந்து பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு தான் இருக்குது. என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்ல, வர்மம். பட் இருந்தாலும் அந்த விவேக் சாரோடைய அந்த எனர்ஜி அங்க கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. அவர் வந்து லைவ்லியா பண்ணக்கூடிய அந்த காமெடி இங்க ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா ஏஐன்றது ஒரு லிமிடெட் வெர்ஷனா காமெடி பண்றாங்க. அந்த காமெடியை பார்க்கும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதே தவிர்த்து அந்த கேரக்டர்ஸ் அந்த உள்ள கொண்டு வந்ததுனால ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் இல்ல. என் கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. அண்ட் இதுல எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ்ங்க. ஜெகன், சித்தார்த், பிரியா பவானி சங்கர், பாபி சிம்கா, சமுத்திரகனி, அப்புறம் எஸ்ஜே சூர்யா இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் வர்றாங்க போறாங்க. பட் எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாரா என்னன்னு தெரியல. எல்லாருமே கச்சமுச்சான்னு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க.
They are just barking dogs. இதுல குறிப்பா ஒரு சீன்ல நம்ம பாபி சிம்கா ஒளிஞ்சிருந்து போய் நம்ம தாத்தாவை பிடிக்கிற ஒரு சீன் இருக்கும். முடிஞ்சா அந்த சீனை தியேட்டர்ல சிரிக்காம பாருங்க பாப்போம். எனக்கெல்லாம் குபீர்னு சிரிப்பு வந்துச்சு. என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கம் பேக் இந்தியன் அப்படின்றானுங்க, திடீர்னு கோ பேக் இந்தியன்றா. எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, ஒன்றும் புரியல. எதுக்குமே ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசனோ இதுக்கு, அதாவது இதுக்கு இந்தியன் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்த மேலே நமக்கே பயங்கரமான வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு வந்ததுக்கப்புறம் இந்தியன் தாத்தா போய் வெட்டி கொன்னாதான்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போய் வெட்டி கொல்லும் போது ஆஹா இதுதான்டா சீன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. இங்கே அதை அப்படியே மாற்றிட்டாங்க. டாம் அண்ட் ஜெர்ரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் கமல் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாராம், இந்த இந்தியன் ஸ்கிரிப்டுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கான மெயின் ரீசனே பார்ட் 3 தான். பார்ட் 3 எப்போ ரிலீஸ் ஆகும் நான் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவரே டேரக்டா பார்ட் 3க்கு போயிட்டாப்ல. நடுவில் பார்ட் 2ன்னு ஒன்று இருக்கே அப்படிங்கிறத அவரே கன்சிடர் பண்ணல போல இருக்கு. அப்பவே எனக்கு லைட்டா டவுட் ஆச்சு. அது 1000 அர்த்தங்கள் சொல்லும். ஸோ அவருக்கே ஒரு பர்சனல் ரிவ்யூ இருந்திருக்கு. ஓகே, அதாவது பல்ல கடிச்சிட்டு நீங்கள் பார்ட் 2 பார்த்துட்டீங்கன்னா பார்ட் 3ல மறுபடியும் புகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொன்னாரா என்னன்னு தெரியல. பார்ட் 2 அப்படிங்கிறது இந்தியன் படத்துடைய ஸ்பூஃபா தான் இருக்குதே தவிர்த்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அண்ட் படத்துடைய நெகட்டிவ் பற்றி எக்கச்சக்கமாக பேசி முடிச்சாச்சு. இப்போ படத்துடைய பாசிட்டிவ் பற்றி பேச வேண்டிய நேரம். படத்துடைய பாசிட்டிவ் என்னன்னா, சங்கர் சார் படம்னாலே பிரம்மாண்டம். பிரம்மாண்டத்துக்கு குறைச்சலே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் எப்பட்றா இப்பெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனுமே நம்மளை பிரமிக்க வச்சுக்கிட்டே இருக்கு. பிரம்மாண்டத்துக்கு குறைச்சலே இல்லை. அண்ட் கமல் சார் தானே, அதாவது இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டுறதே அவர் தான். ஸோ அவர் இந்த படத்துக்கு போட்டிருக்க எஃபோர்ட், ஒரு சீன்லையும் அவருடைய கெட்டப் சேஞ்சு, மேக்கப்புக்கு போட்டிருக்க எஃபோர்ட், அது இதுன்னு இந்த வயசுல இவ்வளோ எஃபோர்ட் போடுறாரா மனுஷன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய எஃபோர்ட் ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. காந்திய வழியில நீங்க, நேதாஜி வழியில நான். அண்ட் கமல் சார் இல்லாம எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் வந்துட்டு போறாங்க இல்லையா படத்துல. அவங்க எல்லாருமே அவங்க கொடுத்த கேரக்டர் ரொம்ப நீட்டாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி எஸ்ஜே சூர்யாவுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ்லாம் வரும்போது ஆடியன்ஸ் சைடில் பயங்கரமான கிளாப்ஸ் எல்லாம் நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தோடைய ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு சேசிங் சீன் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த சேசிங் சீன் தான் செகண்ட் ஹாஃபே இருந்திருக்கும். அந்த சீனை ரொம்ப எஃபோர்ட் போட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். இதை தவிர்த்து வேற என்ன பாசிட்டிவ் இருக்குடா, என்ன இருக்கு சொல்லு நீங்க எவ்வளவுதான் என்கிட்ட கேட்டாலும் இந்த படத்துல இந்தியன் 2ல சொல்ற அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. மேபி இந்தியன் 3ல இருக்கும் என்று மறுபடியும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியன் 3 வரும்போது அதை பார்த்துட்டு அப்ப சொல்லிக்கலாம். இந்தியன்ஸ் ஏண்டா அவன் கஷ்டப்பட்டு பணத்தை போட்டு எஃபோர்ட்டை போட்டு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணா, நீ பகுமானமா 10க்கு 10 ரூம்ல அதுவும் ஏசி போட்டு உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு இந்த படம் பிடிக்கலங்க, என்னங்க படம் எடுத்து வச்சிருக்காங்க, இந்தியன் படத்தோட ஸ்பூஃப் மாதிரி இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நானும் காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து as ஆடியன்ஸா இந்த படத்தை பார்க்கும்போது என்ன ஒப்பீனியன் இருந்துச்சோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை தான் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் போய் தியேட்டர்ல இந்த படத்தை பாருங்க. உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மாற்று கருத்து இருந்தா கூட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்தியன் 2 படத்துடைய ரிவ்யூ. நான் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட போய் நான் பெரிய பல்பா வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போய் பாருங்க. அப்போதான் ஒரு குட்டி பல்பாச்சும் வாங்கிட்டு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கலாம். அண்ட் யாரெல்லாம் படம் பார்த்துட்டீங்க, யாரெல்லாம் பார்க்க போறீங்களோ, யாரா இருந்தாலும் சரி, படம் பார்த்தவங்க இப்போவே கமெண்ட் பண்ணுங்க. படம் பார்க்க போறவங்க படத்தை பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து உங்களுக்கு எனக்கு என்ன கருத்து வேறுபாடு இருக்கு, இல்லை கருத்து ஒத்து போதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டான்னு தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா, பை அண்ட் டேக் கேர்.